கால் மார்க்ஸோட ஃபேமஸான கோட்ஸில் ஒன்று ஹிஸ்ட்ரி ரிப்பீட் இட் செல்ஃப். அதாவது நடந்த ஒரு விஷயம் திரும்ப எதர்ச்சியாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ தமிழ் சினிமாவில் 10 வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டு 2014 நடந்த விஷயம் எல்லாமே இப்போ 2024 நடந்துட்டு இருக்கு. அப்படி 2014 நடந்த விஷயம் தமிழ் சினிமாவில் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு என்னென்னலாம் நடக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். 2014 இளைய தளபதியோட கத்தி படம் ரிலீஸ் ஆகுது. அதில் இளைய தளபதி டூவல் ரோலில் பண்ணியிருப்பாரு. அந்த டூவல் ரோலில் ஒரு கேரக்டர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீவா. கட் பண்ணா 2024 இந்த வருஷம் தளபதியோட கோட் ரிலீஸ் ஆகுது. கோட்லேயும் தளபதி டூவல் ரோலில் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு கேரக்டர் பேர் பார்த்தீங்கன்னா அதுவும் ஜீவா தான். கத்திக்கும் கோட்டுக்கும் 2014க்கும் 24க்கும் என்ன சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டூவல் ரோல். அதில் கேரக்டர் பேர் ஜீவா. இதை தவிர என்ன சிமிலாரிட்டிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கத்தியில் தான் ஃபர்ஸ்ட் டைம் அனிருத் விஜய் கூட பேர் ஆகி கம்போஸ் பண்ணுறாரு. அதே மாதிரி கோட்டில் ஃபர்ஸ்ட் டைம் யுவன் விஜய்க்கு கம்போஸ் பண்ணுறாரு. அடுத்தது 2014 பார்த்தீங்கன்னா தலைவருக்கு 2 படம் ரிலீஸ் ஆகுது. ஒன்று கோச்சடியான், இன்னொன்று லிங்கா. அப்படியே கட் பண்ணால் 24 இந்த வருஷமும் தலைவருக்கு 2 படம் ரிலீஸ் ஆகுது. ஒன்று லால் சலாம், இன்னொன்று வேட்டையன். இதில் என்ன சிமிலாரிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா 2014 ரிலீஸ் ஆன கோச்சடையான் யார் எடுத்தார்னா தலைவரோட பொண்ணு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். அதே மாதிரி இந்த வருஷம் ரிலீஸ் ஆன லால் சலாம் எடுத்தது ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். நீங்கள் நினைக்கலாம் லால் சலாம் கேமியோ தானே பண்ணியிருக்காரு தலைவர் அப்படின்ட்டு. இருந்தாலுமே இந்த காம்பினேஷனில் 2014 ரிலீஸ் ஆயிருக்கு, இந்த வருஷமும் ரிலீஸ் ஆயிருக்கு. இதை தவிர என்ன சிமிலாரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 2014 ரிலீஸ் ஆன கோச்சடியானுக்கும் இந்த வருஷம் ரிலீஸ் ஆன லால் சலாமுக்கும் இசை புயல் ஏஆர் ரகுமான் தான் மியூசிக் போட்டிருக்காரு. 2014 தனுஷ்க்கு 25th படமாக விஐபி ரிலீஸ் ஆகுது. 2024 அதாவது இந்த வருஷம் தனுஷுக்கு 50th படமாக ராயன் ரிலீஸ் ஆகுது. அதாவது இந்த 10 வருஷத்தில் 25 படம் நடிச்சு முடிக்கிறாரு. 2014 விஐபி, 2024 ராயன். தனுஷை பற்றி பேசிட்டு தலைவன் எஸ்டிஆரை பற்றி பேசலனா எப்படி? எஸ்டிஆருக்கு 2014க்கும் 2024 இந்த வருஷத்துக்கும் என்ன சிமிலாரிட்டிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2014 எஸ்டிஆருக்கு எந்த படமும் ரிலீஸ் ஆகலை. இந்த வருஷமும் எஸ்டிஆருக்கு எந்த படமும் ரிலீஸ் ஆகலை. 2014 பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் இங்கே என்ன சொல்லுது படத்தில் கேமியோ மட்டும் தான் பண்ணியிருக்காரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன எஸ்கேவோட படம் அமரன் வேற லெவல் ஹிட் ஆச்சுன்னு. எப்படி எஸ்கேக்கு 2024 அமரன் அமைஞ்சிருக்கோ 10 வருஷத்துக்கு முன்னாடி 2014 எஸ்கேக்கு மான் கராத்தே அமைஞ்சிருக்கு. ரெண்டுமே வேற லெவல் ஹிட். இந்த 2 படத்துக்கும் இட்டை தவிர வேற என்ன சிமிலாரிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 படத்தோட டிரெக்டருமே ஏஆர் முருகதாஸோட அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ். என்னதான் இந்த படத்துக்கு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்திருந்தாலுமே ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்டையும் கிட்ஸ் கிட்டையும் நல்ல ரிவ்யூ வாங்கிட்டு இந்த வருஷத்தோட அண்டர் கோர் கிளப்பில் ஜாயின் பண்ணது தான் அரண்மனை 4. அரண்மனை படத்தோட சீரீஸ்க்கு எப்போ புலியார் சுழி போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2014 சுந்தர் சி அரண்மனைன்னு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு. 2014 தான் அரண்மனை ரிலீஸ் ஆகுது. 2014க்கும் 2024க்கும் இன்னொரு கனெக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2014 சிறுத்தை சிவா அண்ட் டிஎஸ்பி காம்பினேஷனில் வீரம் படம் ரிலீஸ் ஆகுது. 2024 அதே காம்பினேஷனில் கங்குவா ரிலீஸ் ஆகுது. கங்குவான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது இந்த வருஷம் சூர்யாவுக்கு கங்குவா ரிலீஸ் ஆயிருக்கு. 2014 அஞ்சான் ரிலீஸ் ஆயிருக்கு. இது ரெண்டுத்துக்குமே என்ன சிமிலாரிட்டிஸ் இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரீசெண்டாக ஆக்டர் டெல்லி கணேஷ் அவர்கள் இறந்துட்டாங்க அப்படின்ட்டு. இதுக்கும் 2014க்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சம்மந்தம் இருக்கு. ஆக்டர் டெல்லி கணேஷ் அவர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணது டிரெக்டர் கே பாலச்சந்தர் அவர்கள். டிரெக்டர் கே பாலச்சந்தர் அவர்களும் 2014 தான் இறந்திருக்காங்க. 1976 டிரெக்டர் கே பாலச்சந்தர் அவர்கள் பட்டினம் பிரவேசம் படத்தில் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டர் டெல்லி கணேஷ் அவர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. சொல்லப்போனால் டெல்லி கணேஷ்னு நேமை வச்சதே கே பாலச்சந்தர் அவர்கள் தான். என்னதான் 2014க்கும் 2024க்கும் சிமிலாரிட்டிஸ் மற்றது இருந்தாலுமே இந்த விஷயம் இவங்களுக்கான உள்ள அந்த விஷயம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குன்னே சொல்லலாம். ஆக்டர், டிரெக்டர், ப்ரொடியூசர், சிங்கர், லிரிசிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். பார்த்திபன் அவர்களோட படம் டீன்ஸ் 2024 ரிலீஸ் ஆகுது. அப்படியே 2014 பார்த்தீங்கன்னா அவரோட படம் கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் ரிலீஸ் ஆயிருக்கு. 2014 ஆக்டர் விஷால், டிரெக்டர் ஹரி காம்போல பூஜை படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த வருஷம் 2024 அதே காம்பினேஷனில் ரத்னம் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. டிரெக்டர் விஜய் மில்டனோட ஃபர்ஸ்ட் படமான கோலிஸோட 2014 ரிலீஸ் ஆச்சு. அதோட செகண்ட் பார்ட் 2018 எடுத்து முடிச்சிட்டாங்க. டைரக்டர் விஜய் மில்டன் என்ன நினைச்சாருன்னு தெரியல, இந்த வருஷம் கோலிஸோட ரைசிங்னு ஒரு வெப் சீரிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அது ரிலீஸ் ஆனதுனால இந்த லிஸ்ட்ல கோலிஸோடாவும் சேருது. நம்ம அதிகமாக ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஃபேமிலி கூட பேசுகிற டாபிக் எதை பற்றி இருக்கும்னா சினிமா, பாலிடிக்ஸ் இல்லை கிரிக்கெட். சினிமாவில் இருக்க கனெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். பாலிடிக்ஸில் பார்த்தீங்கன்னா
2014 அண்ட் 2024ஓட எலெக்ஷன்ஸ் வின் பண்ணது யாருன்னு உங்களுக்கே தெரியும், பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. அப்படியே கிரிக்கெட்டுக்கு வந்தீங்கன்னா 2014 அண்ட் 2024ஓட ஐபிஎல் வின் பண்ணது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். இப்போ சொன்ன சில விஷயங்கள் எல்லாமே 2014ல் நடந்த மாதிரியே இந்த வருஷமும் நடந்திருக்கு. இதுக்கு பேர் தான் கால் மார்க்ஸ் சொன்ன மாதிரியே ஹிஸ்ட்ரி ரிப்பீட் இட் செல்ஃப்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி 2014க்கும் 2024க்கும் சிமிலாரிட்டிஸ் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.